கோகரண்ட்னா என்ன, கவுண்ட் கரண்ட்னா என்ன, டயாலிசிஸில் வந்து அது எப்போ பயன்படுத்துகிறோம், அது பயன்படுத்தும் போது எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த காணொலியை முழுமையாக பார்க்கலாம். வணக்கம். நம்ம இந்த டயாலிசிஸில் வந்து கோகரண்ட் என்ன, கவுண்ட் கரண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கவுண்டர் கரண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட் கரண்ட்டுங்கிறதுனா நம்ம பிளட்டு வந்து ஒரு மெம்பரேன், இது உள்ளே இருக்குது மெம்பரேன், டயாலிசர் உள்ள இது மெம்பரேன், இது மெம்பரேனுக்குள்ளே பிளட்டு போகுது, இதை சுற்றி இருக்கிறது டயாலிசர் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இது வந்து பிளட்டுக்கு ஆப்போசிட் டைரக்டர் போகிற வந்து கவுண்டர் கரண்ட்டுமோ. இப்போ போகிற வந்து கவுண்டர் கரண்ட்டு எப்படின்னா பிளட்டு உள்ளே வந்து ஆப்போசிட் டைரக்டில் நடக்கிறதால பிளட்டில் வந்து ஹையர் கான்சன்ட் இருக்கும், நம்ம கொடுக்குற டயாலிசிஸ் ஃப்ளூயிட் வந்து லோயர் கான்சன்ட் இருக்கும். அதனால் பிளட்டில் வந்து ஹையர் கான்சன்ட் லோயர் கான்சன்ட் மூவிங் ஆகிட்டு வர வரைக்கும் இது கவுண்டர் கரண்ட் நடக்கும். எப்படின்னா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டில் வந்து யூரினிக் டாக்ஸின்லாம் அதிகமாக இருக்கும், அந்த பிளட்டோட கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கவுண்டர் கரண்ட் மூலமாக டயாலிசிஸ் பண்ணும்போது வந்து அல்ட்ராசோனிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க வந்து யூரினிக் டாக்ஸின் மற்றும் ஃப்ளூயிட் வந்து அதிகமாக ரிமூவ் ஆகும். இதே இது கோகரண்டில் பார்த்தோம்னா பெருசாக இருக்காது. அது கோகரண்டில் ஏன் இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தனியாக பார்ப்போம். கவுண்ட் கரண்ட் இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால பேஷண்ட் உடம்புல இருக்க யூரினிக் டாக்ஸின் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸு அதோடு சேர்த்த ஃப்ளூயிட் அதாவது யூஎஃப் அது எல்லாமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரினிக் டாக்ஸின்லாம் ரிமூவ் ஆகும். இதே இது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கோகரண்டில் பார்த்தோம் அப்படின்னா கோகரண்ட்லேருந்து இதே மெம்பரேன்லேருந்து பிளட்டு போகிறதுக்கு பக்கத்துலேயே இந்த டயாலிசிஸ் ஃப்ளூயிட் வந்து சேமாக பக்கத்தில் போகும். அப்படிங்கும்போது வந்து பேஷண்ட் உடம்புல இருக்க கான்சன்ட்ரேஷனும் அதுக்கப்புறம் நம்ம டயாலிசிஸ் ஃப்ளூயிடில் ஒரு கான்சன்ட்ரேஷனும் பெரிய லெவலில் வந்து இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா பிளட்டுக்கும் டயாலிசிஸ் ஃப்ளூயிடுக்கும் பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. அதனால் வந்து ரிமூவ் வந்து கவுண்டர் கரண்டில் காட்டிலும் கோகரண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுபோக கோகரண்ட் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்சியல் டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து சீக்கடி ஆகிறா அப்படின்னா நேற்றோ முன்னாத்தோ சீக்கடி ஆகிருக்க மாட்டான். 1 இயருக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருந்திருக்கும், 1 இயராகவே சீக்கடியே இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது உடம்புல உள்ள பிளட்டோட வந்து யூரிக் டாக்ஸின் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே லார்ஜ் அமௌண்ட் வந்து உடம்புல பிளட்டில் போய் மிங்கில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம டயாலிசிஸ் பண்ணி ரிமூவ் ஆகும்போது சடனாக வந்து நம்ம யூரிக் டாக்ஸின் வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு சிம்டம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து நம்ம வந்து கோகரண்டில் டயாலிசிஸ் பண்ணுறோம். ஏன்னா கோகரண்டில் பண்ணும்போது இந்த பிளட் வந்து மெம்பரேனுக்குள்ளே போகும்போது டயாலிசிஸ் ஃப்ளூயிட் வந்து பிளட்டோட பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அல்ட்ராசோனிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால லார்ஜ் பெரிய அமௌண்ட் ஆஃப் வந்து ஃப்ளூயிடும் சரி யூரிக் டாக்ஸினும் பெருசாக ரிமூவ் ஆகாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேஷண்ட் வந்து உடம்பு வந்து டியூன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ளூயிட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டியூன் பண்ணுற மாதிரி. அதனால தான் ஒரு டயாலிசிஸ் கோகரண்ட் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து 1 hour டயாலிசிஸ், 2வது டயாலிசிஸ் வந்து 2 hours, நெக்ஸ்ட் டயாலிசிஸ் வந்து 3 hours சொல்லிட்டு பேஷண்ட் உடம்பு வந்து டயாலிசிஸ் டியூன் பண்ணி கொண்டு போகிறோம் கோகரண்டில். அந்த கோகரண்டில் காம்ப்ளிகேஷன் இல்லாத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் டயாலிசிஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அதிக அளவு பிளட் உள்ள கான்சன்ட்ரேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம கவுண்டர் கரண்ட் டயாலிசிஸ் பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டுக்கும் அதுபோக வந்து இந்த டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம்ங்கிற என்ன, இந்த பேஷண்ட் உடம்புல வந்து ரொம்ப நாளாக கிட்னி ஃபெயிலியராக இருக்கிற சீக்கடி இருக்கிறதுனால அவங்க உடம்புல வந்து யூரின் டாக்ஸின் எல்லாம் அதிகமாக பிளட்டில் கலெக்ட் ஆகிறதுனால சடனாக அவன் பாடி வந்து சடனாக ஃப்ளூயிடை செக் பண்ணி எடுக்கும்போது வந்து நியூராலஜிக்கல் சம்மந்தமாக பிரச்சனை, அதான் டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அந்த டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம டயாலிசிஸில் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அந்த டிஸ்ஈக்விலிபிரியம் சிண்ட்ரோம் வரும்போது பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும், அது டயாலிசிஸ் நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அது பேஷண்ட் எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சொல்லும்போது அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அது தனியாகவே நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு தனி வீடியோ பண்ணலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் எப்போதும் பண்ணும்போது வந்து கோகரண்டில் வந்து இன்சியல் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க பேஷண்ட்டை கொஞ்சமாக ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கவுண்டர் கரண்ட் போட்டு டயாலிசிஸ் பண்ணுறோம். ஏன்னா
இதை ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து சடனாக பேஷண்ட் உடம்புல ஃபுல் பாடி ஃப்ளூயிட் வந்து சடனாக எடுக்க முடியாதனால வந்து கோகரண்ட் போட்டு கவுண்டர் கரண்ட் பண்ணுறோம். இந்த கோகரண்ட் கவுண்டர் கரண்ட் டயாலிசிஸில் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா என் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அதை வந்து இதெல்லாமே கண்டிப்பாக நான் வரையிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து கோகரண்ட் கவுண்டர் கரண்ட் வந்து நான் ஏதாவது விட்டுருந்தா அதை என் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா அதுவுமே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தனியாகவே நம்ம ஸ்டடி பண்ணலாம். இதில் ஏதாவது கோகரண்ட் கவுண்டரில் நான் விட்டுருந்தா முழுமையாக ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் வந்து தெளிவாக ஒரு வீடியோவும் இதில் காம்ப்ளிகேஷன் என்ன வந்து தெளிவாகவே பண்ணலாம். இன்றைக்கி நான் சொன்ன வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.